விடுதலையுடைய அரசியலை புரிஞ்சினாலே சேவோட வரலாறு புரிஞ்சாதான் விடுதலை அரசியலை புரிஞ்ச முடியும். இது வரைக்கும் நீங்கள் கொண்டாடுறீங்களா சேக்கு வர பிறந்தநாள் கிடையாது, அது ஒரிஜினல் பிறந்தநாளே கிடையாது. சேவோட அம்மாவும் அப்பாவும் ஊரை ஏமாத்துறதுக்காக சொன்ன பிறந்தநாள். சேவோட பாலிடிக்ஸ் மட்டும் இல்லை, லத்தீன் அமெரிக்காவோட வரலாறு அந்த புக்கு பேசும். எனக்கு எல்லாம் நம்மள மாதிரி நான் படிச்சுட்டே இருக்கணும்னு பார்த்தேன்னா சேகவர் நம்மள மாதிரி தான் இருக்கிறாப்புல வந்தாலே அப்படின்னா சேகவர் ஆட்ட முடியுமா? நம்ம இல்லை. சாதாரணமாக இருந்த ஒரு மனுஷன் சேகுவராக எப்படி மிளிர்ந்தார் என்ற ஒரு வரலாற்று பயணத்தை ஜான் லீ ஆண்டர்சன் கேப்சர் பண்ணிருக்காரு அந்த புக்கில். சேவோட முதல் முத்தத்திலிருந்து, முதல் காதலிருந்து, முதல் உடல் உறவுலேருந்து, முதல் எதிரியை துப்பாக்கி சுட்டதிலிருந்து, முதல் மனைவியிலிருந்து, முதல் குழந்தையிலிருந்து, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் ரெக்கார்டாக இருக்குது. அந்த எல்லாத்துக்கும் ஃபுட் நோட் இருக்குது. எல்லாமே ஆய்வுபூர்வமாக எழுதினார். அப்போ ஆய்வுபூர்வமாக ட்ரையாக கிடையவே கிடையாது. சினிமா அம்மா இருக்கும். நம்மளாம் விடுதலை பார்ட் 2 வந்துச்சு சொல்லிட்டு எல்லாரும் பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கோம். விடுதலை 1 ரொம்ப நாளைக்கு மட்டும் வந்துச்சு, இப்போ விடுதலை 2 வந்துச்சு. இங்கே சேகுவரா 1, 2 ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆகும். இப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இப்போ அந்த விஷயத்தை விடுதலையுடைய அரசியலை புரிஞ்சினாலே சேவோட வரலாறு புரிஞ்சாதான் விடுதலை அரசியலை புரிஞ்ச முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப மிக முக்கியமான நூல் இந்த நூல். இந்த புத்தகத்தை பற்றி எனக்கு எப்படி தெரியும்னா, என்கிட்ட தான் அந்த புக்கு ஒரு வாட்டி ஃபேஸ்புக்கில் நம்ம முருகவேல் தோடு தான் இருந்தார். சேகுவரா பற்றி என்னென்னவோ புக்கு வந்து சொல்கிறீங்க, ஜான் லீ ஆண்டர்சனுடைய இந்த புக்கை படிங்க, அதான் சேகுவரா பற்றி ஒரு முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். பெரிய சேவனா ஒரு ரொமான்டிக் ஃபிகரில், சேவை பார்த்தாலே ஒரு கவர்ச்சி இருக்கும், ஒரு அப்படியே ஈர்ப்பு இருக்கும். தலைவனுடைய கேப்பு, தாடி, கண்ணு, பேசுறது, அப்படி ஒரு பெரிய நாள் நம்ம எல்லாமே அந்த ஒரு மேலே ஒரு இன்ஸ்பிரேஷனாகவே இருப்போம். பட் முருகவேல் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அந்த முகநூல் பகுதியில் சேவோடைய பாலிடிக்ஸ் என்ன அதெல்லாம் புரிஞ்சுன்னு சொன்னார். ஏற்கனவே தமிழில் ஒரு புத்தகம் சென்னை புக்ஸில் பாலாஜி கொண்டு வந்தார். சேகுவேரா எப்படி ஒரு ஆர்கனைசர் என்பதை தெரிந்து கொள்வதற்காக. அப்போ அந்த புக்கை அவர் சொன்னார். அப்போ நான் என்கிட்ட இருக்க அந்த புக்கு இருந்தது, ஜான் லீ ஆண்டர்சன். நான் திருப்பி எடுத்து படித்தேன். நமக்கு இங்கிலீஷ் தெரியாது, முழுசாக படிக்க தெரியாது. ஆனால் சேவோட ஃபோட்டோஸ்லாம் பார்த்தேன், அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அந்த ஃபோட்டோஸில். அப்புறம் முன்னுரை படித்தேன். யாராவது ஒருத்தர் மொழிபெயர்த்தா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தது. யாரா கிடைப்பா, நமக்கான ஒரு ஆள் இந்த புக்கை மொழிபெயர்த்து கொடுத்து யார் கிடைப்பான்னு பார்த்துட்டே இருந்தோம். அப்போ தான் தீபா அவங்க எழுதின ஆங்கில மொழியாக்கட்டுரைகள் சில எனக்கு அமைச்சிருந்தாங்க. கேட்கும் போது பார்த்தா பவர்ஃபுல்லாக இருந்தது. அதே மாதிரி என்னன்னா, அவங்க செக்காவை பற்றி மொழிபெயர்ப்பு சிறுகதை மொழிபெயர்த்துக்காப்புல போயம் மொழிபெயர்த்து அவங்க முகநூல் எழுதுவாங்க. அப்போது சேகுவராவோட அந்த என்னது கவர் பிக்சர் இந்த இதெல்லாம் போடும். அதெல்லாம் சொன்னேன், ஏங்க சேவை மொத்தமாக நான் உங்கள்கிட்ட தரங்க, நீங்கள் எனக்கு இந்த தமிழாக்கம் பண்ணி தரலான்னு கேட்டோம். அவங்களும் ஓகேன்னாங்க. மாட்டினாங்க ஒரு ஆள்னு சொல்லிட்டு எடுத்து போயிட்டு அவங்ககிட்ட அந்த புத்தகத்தை கொடுத்தோம். உண்மையிலே ஓராண்டு காலத்தில் இப்போ தமிழ்ச்செல்வன் தோழர் இருக்கார், முருகவேல் தோழர் இருக்கார், மாதவராஜ் தோழர் இருக்காங்க, மிக முக்கியமான ஆளுமைகள் இந்த மேடல் இருக்கிறார்கள். அந்த புத்தகத்தை இவ்வளோ விரைவாக மொழியாக்கம் செய்திருக்க முடியுமா என்று சொன்னால் அது சாதனை தான். அது தீபா பாராட்ட வேண்டிய விஷயங்கள். சேவை பார்த்து லவ் பண்ணுறது மட்டும் இல்லை, சேவோட பாலிடிக்ஸை பிடிக்கணும். அங்கே சேவோட பாலிடிக்ஸ் மட்டும் இல்லை, லத்தீன் அமெரிக்காவோட வரலாறு அந்த புக்கு பேசும். எனக்கு எல்லாம் நம்மள மாதிரி நான் படிச்சுட்டே இருக்கணும்னு பார்த்தேன்னா சேகுவர் நம்மள மாதிரி தான் இருக்கிறாப்புல வந்தாலே அப்படின்னா சேகுவர் ஆட்ட முடியுமா? நம்ம இல்லை. சாதாரணமாக இருந்த ஒரு மனுஷன் சேகுவராக எப்படி மிளிர்ந்தார் என்ற ஒரு வரலாற்று பயணத்தை ஜான் லீ ஆண்டர்சன் கேப்சர் பண்ணிருக்காரு அந்த புக்கில். ரொம்ப நேர்மையான ஜேர்னலிஸ்ட் இருந்தார், அமெரிக்கன் அவர். அந்த ஜேர்னலிஸ்ட் அந்த புக்கில் எல்லா விதமான தரவுகளும் இருக்குது. ரொம்ப விளையாட்டாக சொல்லலாம், சேவோட முதல் முத்தத்திலிருந்து, முதல் காதலிருந்து, முதல் உடல் உறவுலேருந்து, முதல் எதிரியை துப்பாக்கி சுட்டதிலிருந்து, முதல் மனைவியிலிருந்து, முதல் குழந்தையிலிருந்து, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் ரெக்கார்டாக இருக்குது. அந்த எல்லாத்துக்கும் ஃபுட் நோட் இருக்குது. எல்லாமே ஆய்வுபூர்வமாக எழுதினார். அப்போ ஆய்வுபூர்வமாக ட்ரையாக கிடையவே கிடையாது. சினிமா அம்மா இருக்கும். ஒரு சாப்டரில் ஃபிடல் காஸ்ட்ரோ வருவார். என்னவோ நம்ம சினிமா படத்தில் ஹீரோ ஒரு இடத்துல முடிச்சு அடிப்பட்டு கிடப்பார், நெக்ஸ்ட் ஹீரோ வருவார் பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஹீரோ. அது மாதிரி காஸ்ட்ரோட என்ட்ரி வரும். சினிமா மாதிரி வரும். அது அந்த சினிமா மாதிரி ஆங்கிலத்தோட அப்படியே தீபா தமிழில் கொண்டு வந்தாப்புல. அதுதான் அந்த மொழியாக்கத்தோட ஒரு பவர்ஃபுல்லான விஷயம். காஸ்ட்ரோ, ஃபிடல் காஸ்ட்ரோ ஒரு சாதாரண ஆள். இன்னைக்கு அமெரிக்க ஏகாதிபத்தி ஆட்டுவித்த ஒரு பெரிய தலைவன். எப்படி ஒரு டாக்டிக்ஸ் இருக்கணும், ஒரு கம்யூனிஸ்ட் எப்படி டாக்டிக்ஸாக ஒர்க் பண்ணணும், அமெரிக்காவோட கீழே இருக்கிற குட்டியூண்டு நாடு, அந்த நாட்டில் எப்படி புரட்சி பண்ணார், எப்படி மலையில் அறையிருந்தார். மிக அற்புதமான ஒரு வரலாற்று நூல் அது. இன்றைக்கு இந்த புத்தகம் இங்கே வெளிவருதுன்னா கட்டாயம் தமிழ்நாட்டில் சேகுவராவோட ஒரிஜினல் பர்த்டே இந்த புக்கு மூலமா உங்களுக்கு தெரியும். இது வரைக்கும் நீங்கள் கொண்டாடுறீங்களா சேகுவரா பிறந்தநாள் கிடையாது, அது ஒரிஜினல் பிறந்தநாளே கிடையாது. சேவோட அம்மாவும் அப்பாவும் ஊரை ஏமாத்துறதுக்காக சொன்ன பிறந்தநாள்.
முன்னாடியே அவங்க கரு விட்டாங்க. சே வந்து தலைவன் வேகம் தானே, வயிற்றுலேயே முன்னாடி கரு விட்டார். கல்யாணம் அவன் ஊருக்கு கல்யாணம் வந்து இவங்க 2 பேரும் அவங்க அம்மா அப்பா இருந்தாங்க. அவன் முதல்ல வந்து வயிற்றில் குழந்தை வந்துச்சு. வீட்டில் சொன்னால் கத்துவானுங்கள்ல, இந்த ஊர்லேயே அப்படி இப்போ எப்படி இருக்குது, அப்போ எப்படி இருந்திருக்கும். எனவே என்னென்னா வீட்டில் மறைக்கிறது 7 மாதத்தில் பிறந்த குழந்தைன்ட்டாங்க சேகு வேற. அவர் அவசர காலத்தில் பிறந்ததில்ல, நிறைய மாதமாக பிறந்த குழந்தை தான் அது. ஆனால் வீட்டில் போய் சொல்லிட்டாங்க அம்மாவும் அப்பாவும். சாதாரண மனுஷனா சே தெரிஞ்சே இருக்காது. சே இப்போ பெரிய உலக புரட்சிக்காரனால அவரோட ஒரிஜினல் பர்த் டேட்டு தீபா மொழிபெயர்த்த புத்தகத்தின் மூலயமாக தான் தமிழ்நாட்டுக்கு தெரிஞ்சது சேவோட பிறப்பு விஷயங்கள். அதே போன்று அந்த புத்தகத்தோட ஃபுட் நோட்டில் நான் பார்த்துட்டு ஒரு இடத்துல வந்து ஒரு மொழிபெயர்ப்பாளர் மொழிபெயர்க்கிற புலமே இருக்கலாம், அதை மொழியாக்குறது பிரச்சனை இல்லை. இவங்களோட பாலிடிக்ஸ் எப்படி வந்து இந்த மொழிபெயர்ப்பத்தில் இணைகிறதுன்னு நான் பார்த்தேன். ஒரு இடத்துல ஒரு ஃபுட் நோட்டில் இவங்க குறிப்பிடுவாங்க. அதில் என்ன பண்ணணும்னா ஒரு ஆள் சொல்லுவார், என்னடா பொம்பளைங்க மாதிரி வந்து துப்பாக்கி சுட்டுட்டு இருக்குன்னுவான். போகிற போகலாம் இப்போ சொல்கிறேன் பார்த்தீங்களா, ஒன்னே இவங்க கீழே மொழிபெயர்ப்பாளர் குறிப்பு, துப்பாக்கி தூக்கில் ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் வித்தியாசம் இல்லையா, எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு எழுதி அன்னைக்கு அந்த அறிவுலாம் அவங்க இல்லைன்னு சொல்லிட்டு கீழே எழுதி வச்சிருக்காங்க. இந்த தைரியம் வேணும், கட்ஸ் வேணும். உனக்கு ஒரு பாலிடிக்ஸ் இருந்தால் வெளிப்படையாக பேசு, ஒளிச்சு வச்சு பேசக்கூடாது, தைரியமாக பேசணும். தப்பாக கரெக்டாக இல்லை, அவ்வளோ பெரிய புக்கில் கரெக்டாக எழுதி அந்த இடத்துல நீ எப்படி இந்த வார்த்தையை பயன்படுத்தினாங்க. அப்போ மொழிபெயர்ப்பாளர் என்பதுன்னா அந்த புத்தகத்தோட ட்ராவல் பண்ணுறது மட்டும் இல்லை, அந்த எங்கே டிஃபர் ஆகிறோமோ அதை டிஃபர் ஆகிறது வந்து அதில் வந்து பதிவு செய்திருக்கிறது, அந்த விஷயங்களை பார்க்க முடிகிறது. அதே போல் சேவுடைய ஒட்டுமொத்த வரலாறும் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க வேண்டிய அவசியம் ஏன் இன்றைக்கி சமகாலத்தில் சேவை ஏன் தெரிஞ்சுங்கன்னா, சே வந்து எல்லா டிஷர்ட்லையும் இருக்கார், எல்லா ஷூஸ்லையும் இருக்கார். அவர் வந்து ஒரு விற்பனை பண்டமாக வியாபாரத்துக்காக இன்றைக்கி அமெரிக்க ஏகாதிபத்தியம் பயன்படுத்தி கொண்டிருக்குது. ஆனால் சேகுவேரா என்பது அந்த அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை அடித்த ஒரு நபர். அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக உலக மக்கள் போராடுவேன்னு கற்றுக்கொண்டார்கள். சேவோட பைக்கு டிராவல் இருக்கும். இப்போ கூட பசங்களாம் போகிறாங்க, புல்லட், நிறைய பேர் புல்லட் வச்சுறாங்க, காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரைக்கும் போயிட்டு வராங்க. எல்லா இளைஞர் மாதிரியும் தலைவனும் டிராவல் தான் போகிறாப்புல, பைக் எடுத்துகிட்டு போகும்போது மக்களை பார்க்குறாப்புல. இப்போ நீங்கள் மக்களை பார்க்கணும்னா பைபாஸ் ரோட்டில் போனால் ஒன்றுமே கிடையாது. சென்னையில் இருக்கிற பைபாஸ் ஒன்று தான், கன்னியாகுமரியில் ஒன்று தான். ஆனால் உட்புறத்துக்கு போகிறாங்க, லத்தீன் அமெரிக்கா முழுக்க போகிறாங்க. ஒவ்வொரு நாட்டையும் பார்த்து சேகுவேரா மக்களை பார்க்கிறார், மக்களின் பாடுகளை பார்க்கிறார். இவனுக்கு என்ன இருக்கு, ஒரு பக்கா ஹியூமனிஸ்ட் அவர். சேவோட மனிதம் வந்து அங்கே அப்படியே மிளிர்ந்து நிற்கும். பனாமா வந்து பனாமா நாட்டில் எவ்வளோ பெரிய அட்டூழியம் பண்ணியிருப்பான்னு வந்து நம்ம முருகேல் ஒரு புக்கு மொழிபெயர்த்திருக்கார், பொருளாதார அடியால் வாக்குமூலம், ஜான் பெர்கின்ஸ் ஒரு புக்கு. பனாமாவில் எப்படி வந்து அமெரிக்கன் தலையிட்டுன்னு பண்ணியிருப்பீங்க. இந்த புக்கில் பனாமா சாப்டர் வரும். தலைவன் சே வந்துன்னா அந்த பனாமா நாட்டில் என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. லத்தீன் அமெரிக்கன் காண்டினென்ட் முழுக்க வந்து சுற்றி ஒவ்வொரு நாட்டோட, அப்போ நம்ம படிக்கும்போதுனா உலக வரலாறு நமக்கு தெரிஞ்சிடும். இந்த ஒரு புக்கை படிச்சிங்கன்னா சொல்லுவோம் தெரியுமா, சார் தலைவலி சார், வயிற்றுவலி சார், கால்வலி சார், எல்லாத்துக்கும் ஒரே மாத்திரைன்னா இந்த புக்கு தான் ஒரே மாத்திரை. உலக வரலாறை தெரிஞ்சிங்கன்னா இந்த புக்கை படிச்சிங்கன்னா உலக வரலாறு உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த விஷயங்கள். ரெண்டாவது, காஸ்ட்ரோவோட கேரக்டர், ஒவ்வொரு பர்சனாலிட்டி எப்படி இருக்காங்க பாருங்க. இப்போ நம்ம எல்லாம் பொருளி பேசுறது தான், அவன் சரியில்லை இவன் சரியில்லை நல்லது எல்லாம் மோசம் புலம்பிட்டே இருக்கும். மோசமாக இருக்கிறதுல குடும்பத்தில் சரியில்லை, நாட்டில் சரியில்லை, அங்கே சரியில்லைங்க, புலம்புறது பிரச்சனை இல்லை. புலம்பல் இருந்து எப்படி பாலிடிக்ஸை டெவலப் பண்ணுறது தான் காஸ்ட்ரோ கிட்ட கற்றுக்கணும். காஸ்ட்ரோவோட வந்து என்ன டாக்டிக்ஸ். இன்னைக்கு நாளைக்கு அமெரிக்காவோட ஒப்பந்தம் போடுறாரு, சே கடுப்பாகிறார், என்னடா இந்த ஆள் காஸ்ட்ரோ அமெரிக்காக்காரங்கிட்ட போய் ஒப்பந்தம் போட்டு வரான்றாப்புல. 3 நாள் கழிச்சு காஸ்ட்ரோ போட்ட ஒப்பந்தம் கரெக்டு, இல்லாட்டி சிக்கல் ஆகிட்டுன்னு புரியுது. காஸ்ட்ரோவோட டாக்டிக்ஸ் எப்படி வந்து இன்னைக்கு வந்து உழைக்கும் மக்களோட இயக்கம் வந்து உன்னோட உரிமைக்கு போராடனா எப்படி வந்து அதிகார வர்க்கத்தோடு நீ வந்து மோதன் என்பதை காஸ்ட்ரோ கிட்ட நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. இப்படியான பல கூறுகள் வந்து இந்த புக்கில் சேவும் காஸ்ட்ரோவும் வந்து இணைந்த இடம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே சினிமாவில் இந்த வரும் தெரியுமா, 2 பேர் சேருவாங்க தெரியுமா, அஜித் படத்தில் வேற 2 பேரும் சேர்றாங்க பார்த்தா, 2 ஹீரோ. அந்த ஹீரோ காட்சியெல்லாம் மிஞ்சுதுங்க எனக்கு. அப்படியே எமோஷன் ஆகிட்டு அந்த புக்கில். நேரில் சேவும் காஸ்ட்ரோ எப்படா சந்திச்சு பேசியிருப்பான்ற மாதிரியான அவ்வளோ அது அப்படியே புக்கில் லைவாக கொண்டு வந்திருக்கும் அந்த புக்கில் சே காஸ்ட்ரோ. அதே மாதிரி காஸ்ட்ரோவை பற்றி இப்போ அந்த புக்கில் ஒரு இடம் வருது. நம்ம இப்போ சென்னைக்கு வந்துட்டு போனாங்க, யார் வந்துட்டு போனா, சேகுவேராவுடைய மகள் அலேடா குவேரா. அலேடா குவேரா வந்தபோது என்கிட்ட வந்து என்னென்னா மங்கை ஒரு புக்கு மொழிபெயர்த்திருக்காங்க. அலேடா குவேராவோட அம்மா சேகுவோட இணையர் வந்து ஒரு புக்கு எழுதியிருக்காங்க. அந்த புக்கு தமிழில் வந்து மங்கை மொழிபெயர்த்திருக்காங்க. என்கிட்ட என்ன சொன்னாங்க, மங்கை வந்து அந்த அலேடா குவேராட்ட மட்டும் இந்த புக்கு கொடுத்துட முடியுமா அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த மீட்டிங் வரும்போது ப்ரைவேட்டாக அந்த டிஸ்கஷன் வரும்போது அவங்ககிட்ட போய்ட்டு அந்த புக்கை கொடுத்தேன். அப்படியே கண்ணுலாம் அவங்களே இப்போ பாட்டியமாக இருக்கிறாங்க. அவங்க அம்மாவோட புக்கு ஒரே சந்தோஷம், தமிழில் இருக்குது. அப்போது ஒரு குட்டி பொண்ணு, ஐ திங்க் வந்து என்னென்னா ஜிஆரோட பேத்தி நினைக்கிறேன், பேத்தி கேள்வி கேட்டது, உங்கள் அம்மாவை பற்றி சொல்லுங்கன்னுச்சு.
எல்லாரும் உங்கள் அப்பாவை பார்த்து சேன்றீங்களே, எல்லாம் சேவை தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த குழந்தை கேட்டு உங்கள் அம்மா பார்த்தேன், அவங்க ஸ்பானிஷில் சொல்கிறாங்க, எனக்கு ஸ்பானிஷே தெரில, ஆனால் அந்த ஃபீல் எங்கள் அம்மா புரட்சிக்காரி, அவங்க தான் புரட்சிக்காரின்னாங்க. அவங்க சேவோட அவங்க ஒரு இடத்துக்கு தூக்கிட்டு போகிறாங்க. அவங்களுடைய இணையரை பற்றி அவங்க சொல்லும் போது அவங்க தான் ஆர்கனைசர் பார்ட்டியில். அப்போ சேவோட இணையர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள பற்றி தெரியுது, இவருக்கும் அவருக்குமான உரையாடல். அப்போது ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டாகவே எல்லாமே புரிஞ்சுக்கிறோம் பார்த்தீங்களா. நம்ம வரலாற்றை வந்து இந்த சைடில் அந்த சைடு, அந்த பக்கம் இருக்கியா இந்த பக்கம் இருக்கிறியா, இல்லை மோசம் தள்ளி விட்டு போயிடு, இல்லை, வரலாற்றை முழுமையாக உணர்ந்து கொள்வது என்பது ஒரு அறிவியல் பூர்வமான பார்வை. பாட்டாகவும் புரிஞ்சுக்கணும், ஒட்டுமொத்தமாகவும் புரிஞ்சுக்கணும். அப்போ ஒட்டுமொத்தமாக வரலாற்றை புரிந்து கொள்வதற்கு இந்த நூல் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திறப்பாக மாறும். ஆக்சுவலாக இந்த புக்கு வந்து எனக்காக மொழிபெயர்த்த புக்கு தான் இது. நான் தானே கேட்டேன், அப்போனா இந்த புக்கு நான் தானே கொடுத்து கேட்டேன். அதனால் வந்து பார்த்தோன்னா வந்து ஸோ யார் பெற்ற இன்பம் பெருகை வையகம்ன்றத நான் இங்கே சொல்ல வேண்டிய விஷயம். ஸோ உண்மையிலே அந்த புக்கு மொழியாக்கம் பண்ணும்போது நிறைய சிரமப்படலாம். அவங்க குடும்பத்தில் வந்திருக்காங்க, குழந்தைகள் இணையர்லாம். ஒருத்தர் வந்து ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் கூட இருக்கிற ஆட்கள். சாதாரண விஷயம் இல்லை, நீங்கள் வந்து ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் இதை பண்ணவே முடியாது. அதே போன்று நம்முடைய மாதவராஜ் தோழர், தமிழ்ச்செல்வன் தோழர், முருகவேல் தோழர், இவங்கெல்லாம் வந்து அந்த மொழிபெயர்ப்பதற்கு பல நேரங்களில் வந்து அவங்க உதவியாக இருந்து சப்போர்ட்டாக இருக்காங்க. இப்போ கீதா தோழர் வந்திருக்காங்க. அவங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு டீம் ஒர்க் ரொம்ப முக்கியமான ஒர்க்கு. ஒரு மனுஷன் செய்தாலும் அவனுக்கு கூட சப்போர்ட்டிவாக ஆதரவு கொடுக்கக்கூடிய நண்பர்கள், குடும்பம், தோழமை தேவைப்படுகிறது. அது எல்லாமே வந்து தீபா கிட்ட இருந்ததுனால என்னன்னா இந்த இது வந்து சாத்தியமாயிருக்கின்றது. ஸோ அந்த புத்தகம் வந்து நான் என்ன கேட்டேன்னா, தீபா கிட்ட கொடுக்கும்போது பாரதி புத்தகாலம் தான் வெளியிடணும்னு நான் கேட்டேன். ஏன் பாரதி புத்தகாலம் இல்லை, சேவோட புக்கு பாரதி புத்தகாலம் தான் வெளியிடணும். ஸோ அதை வந்து முழுமையாக ஏற்றுக்கிட்டதுக்கு வந்து தீபாவுக்கு இந்த மேடையில் நான் வந்து நன்றி தெரிவிச்சிருக்கேன். அந்த புத்தகமாக உருவாவதற்கு நாகராஜ் அவர்களும் தமிழ்ச்செல்வன் அவர்களும் எடுத்த முயற்சி வந்து இது வந்து அதிகாரப்பூர்வமாக அவர்கிட்ட கடிதம் வாங்கி இதை வந்து மொழிபெயர்த்துருக்காங்க. அதே மாதிரி படிப்பதற்கு ஏதுவாக தலகான சைஸில் புக் கொடுத்தா தூங்கி வச்சுருவாங்க நம்ம ஆளுங்கன்றதுனால அதை 2ஆக பிரித்து 2 புக்காக வந்து அதை கொடுத்துருக்குறாங்க. எனவே அப்படி ஒரு நேர்த்தியான வடிவமைப்பு நம்ம பாரதி புத்தகாலயம் வந்து என்னென்னா ஒரு இவ்வளோ பெரிய பக்கம் 1300 புக்கு எவ்வளோ வாங்குவோம் வாங்க மாட்டான்லாம் இன்னும் பார்க்காம இது ஒரு அரசியல் கடமை. தமிழ் சமூகத்தில் சேகுவாராவை முழுமையாக தெரிந்து கொள்ளும் என்ற ஒரு பொறுப்பு உணர்வோடு அறிவு தாகத்தோடு பாரதி புத்தகாலயம் வந்து இந்த நூலை வெளியிட்டிருக்காங்க. இந்த நூலை வந்து நீங்கள் எல்லாரும் வாசிக்கணும், உங்கள் நண்பர்களுக்கு கொடுங்க. சேவை பற்றி என்னென்னா சே மாதிரி நம்ம ஆகணும்னா ஆகலாம், ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த புக்கை படித்தா அதில் இருக்கிற கஷ்டங்கள் நமக்கு தெரியும். இன்றைக்கு இந்தியாவில் தமிழ்நாட்டில் சென்னையில் ஏராளமான ஒடுக்குமுறை நம்ம கண்ணெதிர் நகர்ந்துட்டு இருக்குங்க. பாருங்கள், எக்ஸ்பிரஸ் அவென்யூ அம்மா பெருசாக இருக்குது, ஃபுல் டிராஃபிக் நீங்கள் வரத்துக்கு பார்த்துருப்பீங்க. இந்த பில்டிங் வந்து இங்கே நடுத்தரில் வச்சுருக்காங்க. ஆனால் அதை சுற்றி இருக்க ஓலக்கோட்டையிலேருந்து வெளியே அனுப்பிச்சிடறாங்க. உங்களுக்கு ஒரு மெட்ரோ ட்ரெயின் கொண்டு வராங்க, மெட்ரோ ட்ரெயின் வேணும்னா ஒரு பெரிய பில்டிங் எடுத்துகிட்டு நஷ்டேடு கொடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க நகரத்தில். ஆனால் அதே இடத்துல நகரத்துக்குள்ளே உழைக்கும் மக்கள் வந்து உருவாக்க மாட்டாங்க, அவங்களுக்கு தூக்கி வெளியாகிறாங்க. இந்த நகரங்களே வந்து என்னன்னா இன்றைக்கி மூலதனம் சுரண்டிட்டு இருக்குது, உழைப்பு சுரண்டுது. இந்த சுரண்டலுக்கு எதிராக உணர்வுபூர்வமாக நாம் செயல்படுவதற்கு போராட கூட தேவையில்லை, வாழ்கிறதுக்கே என்னென்னா நமக்கு வழிகாட்டுவார். அந்த வழிகாட்டுவதற்கான ஒரு நூலை உருவாக்கிய எங்கேயோ இருக்கக்கூடிய அந்த ஜான் லீ ஆண்டர்சனுக்கு இந்த சென்னை மாநகரத்திலிருந்து உழைக்கிறவருக்கு வந்து கைத்தட்டி பாராட்டு தெரிவித்தது. ஏன்னா ஒரு சாதாரண பணி அல்ல. ஜான் லீ ஆண்டர்சன் என்ற ஒரு நபர் ஆங்கிலத்தில் எழுதுனா தமிழில் வந்திருக்காரு. எவ்வளோ பெரிய உழைப்பு அந்த புத்தகத்திற்கு நம்ம பார்க்க முடியும். அவ்வளோ ரெக்கார்ட்ஸ், ஆத்தன்டிகேஷன் ரெக்கார்ட்ஸ். எந்த இடத்துல சே வந்து ஒருத்தன் புல்லட்டில் சுட்டு சாவடிக்கிறார். ஃபஸ்ட்டு புல்லட் ஏன் சுட்டார், எதுக்கு சுட்டார் உங்களுக்கு தெரியும். பொய்லாம் கிடையாது, கரெக்டாக நிற்கும் அந்த விஷயங்களை. கொலகாரம் கிடையாது, சேகுவாரன் புரட்சியாளன். அதை நிரூபணம் பண்ணுவார். எங்கேயுமே ரொமான்டிசைஸ் கிடையாது. அது வரலாறாக இருக்கும், ஆனால் வாசிப்பு அப்படி ஓடும். அப்படி ஒரு நூலை வந்து ஜான் லீ ஆண்டர்சன் படைச்சிருக்காரு. நாம் இது மாதிரி ஒரு நூல் எழுதுனா எப்படி எழுதணும் அப்படின்றதுக்கும் வந்து ஜான் லீ ஆண்டர்சன் வந்து வழிகாட்டிட்டு தான் நான் வந்து கருதுகிறேன். ஸோ அப்படி ஒரு கவித்துவமான ஆங்கில நடையில் வந்து எழுதப்பட்ட உணர்வும் உணர்ச்சி கொந்தளிப்பும் உடைய ஒரு வரலாற்று வந்து ஒரு நாயகனை அறிமுகப்படுத்திய ஒரு நூலை வந்து தமிழில் அப்படியே கடத்தி இருக்கிற தீபா லட்சுமிக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள், பாராட்டுகள். இந்த நிகழ்ச்சியில் வருகிற ஒரு கேள்வி வந்திருக்காரு. இவர் கேள்வி இங்கே ஒரு சேர்க்க வரது. அவரும் இப்போ வந்து இருக்கார். நாங்களாம் எஸ்எஃப்எல் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்டு. அவரை பார்த்து அண்ணாமலை பல்கலை அலர்னது மண்டை உடஞ்சிருக்கு. கோல்டு மெடலிஸ்ட் வாங்கினார் பல்கலைக்கழகத்தில். ஸ்டூடெண்ட் டேஸ்லேருந்து போராடிட்டு இருக்க ஒரு ஆள் இந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கான பொருத்தமான தலைவராக இன்னைக்கு கேள்வி இருக்கிறார். நாங்கள் இங்கே போராட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம சென்னையில் வந்து விவசாய சங்கத்தின் மாநில செயலர் வந்து ஒரு மறியல் பண்ணுறாரு. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வாங்கினார் அந்த போராட்டத்துக்கு. கேபியை தூக்கிட்டாங்க போலீஸ்காரங்க. நாங்களாம் போலீஸ் அடிக்க ஆரம்பிக்கிறோம், ரோட்டில் போய் மறியல் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கு களத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர்கள் இந்த மண்ணில் வந்து எப்படி வந்து
உரிமைக்காக போராட்டத்தில் எதுவும் இல்லாமல் நின்று கலந்துருந்தால அதில் வந்து என்னென்னா முதன்மையானவராக கேபி இருக்கார். அவர் இந்த மேடையில் இருப்பது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த நூல் வெளியிடுற தரத்தில் கேபி இருக்க வேண்டியது ஒரு அவசியமான விஷயம் அது. எனவே அவர் இந்த நிகழ்ச்சி வருகிறவர்கள் வரவேற்கின்றேன். அதே போன்று இந்த நூலில் வந்து திருமாவளத்தோடு வரவேற்கின்றார். நாடாளுமன்ற உறுப்பினர், விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திருமாவர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா வந்து சேகுவாரோட கருத்தியலை சரியாக உள்வாங்கின ஒரு அரசியல் தலைவரில் திருமாவர்கள். அது எப்படி நம்ம புரிஞ்சிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய அமைப்பாய் திரள்னு ஒரு புத்தகம் இருக்குது. எனக்கு வந்து அந்த புத்தகத்தை நான் வந்து அடிக்கடி படிச்சுட்டு இருக்கக்கூடிய புக்கவே வந்து திருமாவர்களுடைய அமைப்பாய் திரளும். அந்த அமைப்பாய் திரளுக்கு ஒரு 3 முன்னுரை இருக்கும். அவர் அந்த 3 முன்னுரைலாம் பிச்சு எடுத்துட்டு அதுக்கு முன்னாடி கே பாலகிருஷ்ணன் போட்டுனா அது வந்து அவர் எழுதின புக்குமா இருக்கும். அந்த புக்கு வேற ஒரு தலைவர்னா அந்த புக்குமா இருக்கும். ஏன்னா முழுக்க இந்த கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கி எந்த பேரும் இருக்காது. மாவோ, மார்க்ஸ், அம்பேத்கர் எதுவுமே இருக்காது. ஆனால் ஒரு கண்டென்ட்டை அப்படியே உள்வாங்கி ஒரு கட்டுரையாக வடிக்கிற ஒரு பவர்ஃபுல் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா அமைப்பாய் திரளும் புத்தகம். அது வந்து தமிழ்நாட்டில் அறிவுலக பரப்பில் திருமா கொடுத்துருக்க பங்களிப்பு எனவே நம்ம சொல்ல முடியும். அவ்வளோ ஒரு முக்கியமான நூல் அது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நூல்னா இந்த மாதிரியான கருத்துக்கள் உள்வாங்கினவர். அவர் இந்த மேடையில் வர வச்சு அந்த வெளியீட்டு நிகழ்த்திருக்கிறாங்க. ஸோ திருமா அவர்களே மகிழ்ச்சியோடு அவர் வரும்போது வரவேற்க முடியாது, அப்போ நான் பேச முடியாது. எனவே இப்பயே வந்து அவரை வந்து வரவேற்கின்றேன். அதே போல் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறாரு தோழர் முருகவேல் தோழர். தமிழ்நாட்டில் அறிவுலக பரப்பில் மிக காத்திரமாக செயல்படக்கூடிய ஒரு மனிதன் தோழர் முருகவேல். நீங்கள் கட்டாயம் அவர் நூல்லாம் படிங்க. பேசும்போது ரொம்ப சாஃப்டாக பேசக்கூடிய ஆற்றல். ஆனால் இன்றைக்கு மாடர்ன் கேபிட்டலிசம், தற்கால முதலாளித்துவம் எப்படி சுரண்டலை நிகழ்த்தி கொண்டிருக்கு என்பதை தமிழில் கூர்மையாக பேசக்கூடிய, எழுதக்கூடிய, அது புனைவாக கட்டுரையாக எழுதக்கூடிய ஒரு நபரில் முதன்மையானவர் முருகவேல். அவர் கோயம்புத்தூர் தமிழ்லேயே கொஞ்சம் பேசுவார். ஸோ அவர் வந்து கோயம்புத்தூர்லேருந்து இந்த வந்திருக்காரு. கிட்டத்தட்ட ஏதோ ஒரு வகையில் இந்த புக்கு தமிழில் வர்றதுக்கு நீங்களும் காரணமாக இருந்திருக்கிறீங்க, உதவி இருக்கீங்க. ஸோ முருகவேல் அவர்களே வருகிறவர். இப்போ அவரோட அடுத்த நாவல் வரப்போகுது. திருப்பூரில் எப்படி வந்து முதலாளித்துவம், அங்கே இருக்கக்கூடிய பன்னாட்டு தொழிலாளிகள், வெளிநாட்டு உள்நாட்டு சுரண்டன்ற பற்றி ஒரு முக்கியமான ஃபிக்ஷன் இருக்கார், நாவல் வரப்போகுது. ஸோ அவருக்கு அதை வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் வரவேற்கின்றோம். அதே போன்று ஜீவசுந்தரி தோழர் எவ்வளோ நீங்கள் வாரத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் பார்க்கலாம், அவங்க கட்டுரை தமிழ்ல பார்க்கலாம். அதாவது அந்த இஷ்யூ அவங்க எழுதுகிற இடமே அந்த வார்த்தை சொற்சிக்கணும் இருக்கும். ஆனால் கூர்மையாக எழுதக்கூடிய ஆட்கள். மூவலூர் ராமாமிர்தம் அம்மாள் பற்றி அவங்க எழுதின ஒரு புத்தகம் இருக்கு. கிரேட். அந்த ஒர்க்கெல்லாம் வந்து அவங்க வந்து அவங்களுக்கு என்ன உடல் சிக்கல் இருந்தாலும்னா அவங்களுடைய அரசியல் உறுதியோடு அவங்க தொடர்ந்து இயங்கிட்டே வராங்க. அவங்க இயங்குவதே நமக்கெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். அவங்க காலையில் ஒரு கூட்டம், இப்போ ஒரு கூட்டம், எதுக்கும் அது வந்து வந்திருக்காங்க. தோழருக்கு வந்து என்னென்னா ஜியோசன் தோழர் வருகிறவர் வரவேற்கின்றோம். அதேமாதிரி நம்ம மாதவராஜ் தோழர் வந்து என்ன சொல்கிறது, அவர் சேவை பற்றி புக் எழுதியிருக்காரு, மார்க்ஸை பற்றி எழுதிக்கிறாரு. மார்க்ஸை பற்றி அவர் எழுதின புக்கெல்லாம் சின்னூண்டு புக்கு தான். ஆனால் அப்படியே கவித்துவ நடையில் எழுதின ஒரு மார்க்ஸில் முக்கியமான ரைட்டராக கிளிக்னு ஒரு நாவல் வந்து சமீபத்தில் வெளியிட்டிருக்காரு. ஸோ மாதவராஜ் அவர்கள் விருதுநகர் வந்திருக்காரு, அவரை வரவேற்கின்றேன். இந்த நூலை அறிமுகம் செய்யக்கூடிய இந்திய மாணவர் சங்கத்தினுடைய தலைவர் மிருதுலா இருக்காங்க. அவங்க நூலை ரொம்ப பொருத்தமான ஒரு நபரை நூல் அறிமுக நிகழ்வு வந்து அழைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி வந்து ஸ்டூடெண்ட் மூவ்மெண்ட்டில் இருந்தால் ஸ்டூடெண்ட்டாக தான் அவர் வந்து கிளர்ச்சிக்காரனாக மாறக்கூடிய இடமா இருக்குது. ஸோ பொருத்தமாக மிருதுலா அறிமுகம் செய்கிறாங்க. அதே மாதிரி எல்லாவற்றுக்கும் மேலே நிகழ்ச்சி தலைமை தாங்கக்கூடிய நம்ம அன்பிற்குரிய தோழர் தமிழ்ச்செல்வன் அவர்கள். தமிழ் தோழரை வந்து நம்ம பல விஷயங்கள் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள். ஒரு அமைப்பு நடவடிக்கைக்காக வந்து சலிக்காமல் வேலை செய்யக்கூடிய ஒரு ஆள் தமிழ்நாட்டில். கவிஞர்னா கவி எழுதுனா கட்டுரை எழுதுன தாண்டி தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் என்ற அமைப்பு இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க ஒரு வியாபித்து நிற்குதுன்னா இவர் எத்தனையோ நாவல் எழுதிக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு ஒரு அமைப்பு பணிக்காக தன்னை உட்படுத்தி கொண்டு பேசுகிறவர். ரொம்ப சிம்பிளாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பெருசாக இருக்கும். இன்றைக்கி ரோக நிகழ்ச்சியில் ஒரு வார்த்தை சொன்னார், அப்படியே மண்டல விட்டுருக்கு. எல்லாரும் வீட்டிலேருந்து உலகத்தை பார்க்குறாங்க, உலகத்துலேருந்து வீட்டை பாடுறா. வீட்டிலேருந்து உலகத்தை பார்த்தா உன் பிரச்சனை தான் பெருசாக இருக்கும், உலகத்துலேருந்து வீட்டிலேருந்து பார்த்தா வீட்டு பிரச்சனைன்னு தெரிஞ்சிடனார். அப்படி போகிற போக டக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு அது எளிய சொற்களால் பேருண்மையை வந்து உலகத்திற்கு வழங்கி கொடுக்கக்கூடிய நம்முடைய மரியாதைக்குரிய அன்புக்குரிய தோழர் தமிழ்ச்செல்வன் தலைமை தாங்கிறாரு. ஸோ பொருத்தமான தோழமைகள் சூழ்ந்திருக்கூடிய இந்த மேடையில் இந்த நிகழ்ச்சியில் வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரையும் வரவேற்று அமைகிறேன். நன்றி, வணக்கம்.